புஸ்தகம் 14வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும். ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. 22லிருந்து 33. அப்படியே அதில் ஒரு நோட் புக் இருந்தால் வச்சுட்டு இன்னொரு பகுதியும் எடுப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 52வது வசனம். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை வாசிக்க கேட்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதி அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதே மார்க்லையும் இதே பகுதியை தான் மார்க்கு என்ன செய்கிறாரு, குறிப்பிடுகிறார். நம்ம இரண்டையும் மாற்றி மாற்றி பார்க்க போடுகிறோம். ஏன்னா ஒரு சில காரியம் இதில் இருக்கும், ஒரு சில காரியம் உங்களுக்கு புரிகிற வண்ணமாக மார்க்கு சுவிசேஷத்தில் இருக்குது. அதனால் 2 பகுதியையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க. எது வாசிக்க சொல்லப்படுகிறதோ அதை வாசிங்க. முதலாவதாக நம்ம வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 14, 22, 23. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் அங்கே தனிமையாயிருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது நம்ம எதைத்தான் விரும்புகிறோம்? தனிமையா. ஏன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு பிரச்சனையை ஒருத்தவங்கிட்ட சொன்னாங்க, அவங்க வேற மாதிரி சித்தரித்து நமக்கு மீண்டும் என்னதான் ஆயிரும், ஒரு கலக்கமாகும், இருதயத்துக்கு கலக்கமாகும் சொல்லி நம்ம ஒரு தனிமையை விரும்புகிறோம். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து தனிமையாக இருக்கிறார். சீசர்கள் எங்கே போகிறாங்க? ஒரு ஊழியத்தின் நிமித்தம் கடந்து போகிறாங்க. இதற்கு முன்பாக ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு இடத்திற்கு கடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன வருது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாசிக்க அதை கேட்டீங்க? இந்த பகுதியை நல்லா மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிறீங்க. அப்படின்னா தான் சொல்கிற வசனம் என்ன செய்யும், புரியும். என்ன செய்யுது? அவங்க கடந்து போகும்போது என்ன வருது? பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, அங்க இயேசு தனிமையா இருக்கிறார், இங்க சீசர்கள் எப்படி இருக்கிறாங்க? தனிமையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு தேவன் தனிமையா இருந்தாலும் நம்ம தனிமையா இருந்தாலும் ஆபத்து யாருக்கு தான்? நமக்கு தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை விட்டு நம்ம போறதுனால நம்ம செய்யற காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாது, ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய அனுமதிக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? தனிமையை தேடலாம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்துச்சு. பாவம் செஞ்ச ஆதாம் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் வந்தா அதை கண்டுபிடிச்சிருவாரு, அவரோடு பேச முடியாது,
என்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுவாருங்கிறதுனால அவன் எதை விரும்புனா? தனிமையின் பாதை. எனக்கு அநேக நேரத்தில் நாமளும் அதைத்தான் விரும்புகிறோம். பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்தோன்னே, ஏதோ ஒரு பாவம் செஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சுருவோம்? நம்மளை தனிமைப்படுத்திடுவோம். ஜெபத்தின் மணி நேரம் குறையும், ஆண்டவரை தேடுறது குறையும், ஆலயத்திற்கு போகிற டைம் மாறும், தேவனை தேடுகிற வைராக்கியம் குறையும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ஒரு சேஃப் ஜோனை உண்டாக்கிடுவோம். இதுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் நம்ம செய்கிறாரு. நம்ம செய்கிற பாவம் தெரியாது, ஊழியக்காரருக்கு தெரியாது, சபையில் உள்ளவங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு சில நேரத்தில் நம்ம தனிமையை என்ன செய்கிறோம்? உணர்றோம். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுவது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஆதாம தேவன் தனியாக படைச்சிருந்தாலும் அவனை தனிமையில் விடலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார், ஒரு சபையின் கீழாக, ஒரு தரிசனத்திற்கு கீழாக வைத்திருக்கிறார். ஆனால் சத்துரு என்ன சொல்லுவான்? நீ தனிமையா சபையில் போய் தான் ஜெபம் பண்ணணுமா? போதகர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம தரிசனத்தை அவன் என்ன செய்வான்? சீர்குலைப்பான். இன்னைக்கு தேவனை விட்டுட்டு சீசர்கள் என்ன செய்கிறாங்க? தனியா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இயேசுவை விட்டுட்டு அவங்க ஊழியத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி எப்பெல்லாம் ஒரு ஆபத்து வருதோ, எப்பெல்லாம் என்ன பிரச்சனை வருதோ, யார் தான் முன்னாடி வந்து நின்றா? இயேசு கிறிஸ்து முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை தம்மேல வச்சுட்டு அவர் என்ன செய்வார்? அதை சால்வ் பண்ணுவார். நான் சீசர்கள் எப்பெல்லாம் பரி செய்யறட்டையோ சது செய்யறட்டோ மாட்டிக்கிடுவாங்க அவங்க செய்கிற சின்ன பிரச்சனையினால. அதுலேருந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்களால வாக்குவாதம் பண்ண முடியாது. ஆனால் அந்த இடத்துல தேவன் என்ன செய்வார்? அவங்கள தப்பி விட்டு போவார். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் தேவனை விட்டு பிரிஞ்சு எங்கே போகிறாங்க? ஒரு பிரச்சனையை கடந்து. வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு கடலை கடந்து இன்னொரு இடத்திற்கு அவர்கள் போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி போகும்போது வசனம் சொல்லுகிறது, காற்று எதிர்காற்றாய் இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவன் நம்மளை வழி நடத்தும் போது, தேவன் ஒரு காரியத்தை நமக்குள்ள வச்சு போகும்போது, சத்துரு எந்த காற்றை உண்டாக்குவான்? எதிர்காற்று, எதிர் பிரச்சனை, மேற்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை என்ன செய்வான்? கொடுப்பான். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த பகுதி 2 காற்றை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் வளர்ந்தது கடல் சார்ந்த பகுதியாக இருந்ததுனால இந்த காற்றை குறித்ததான 2 காற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று எதிர்காற்று. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதுபடி ஒரு காற்று பேர் எதிர்காற்று. இன்னொரு காற்று நமக்கு சாதகமான காற்று. ஹல்லேலூயா. பாருங்க, 2க்கும் என்ன வித்தியாசம்னா, இது படகுன்னு வச்சுக்கிறோங்க. நான் போகிற திசையில் அடிக்கிற காற்று எனக்கு சாதகமான காற்று. ஹல்லேலூயா. புரிகிறதா? நான் போகிற, என் படகு போகிற திசையை நோக்கி அடிக்கிற காற்று எனக்கு சாதகமான காற்று. அதே நான் போகிற படகுக்கு ஆப்போசிட்ல இருந்து அடிக்கிற காற்று என்ன காற்று? ஹல்லேலூயா. அந்த 2லையும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஏன்னா எதிர்காற்றில் போகும்போது அதிக பிரயாசப்பட வேணும். பாருங்க, நாங்கள் போகும்போது காற்று அதிகமாக இருக்கும்போது, இந்த காற்று இப்படி எதிர்த்து நிற்கும் போது எங்களுக்கு என்னெல்லாம் செலவு அதிகமாகும்னா, டீசல் அதிகமாக செலவாகும். ஏன்னா நாங்கள் நார்மலாக போகிற ஸ்பீடோட அதிகமாக ஸ்பீடு வச்சா தான் என்ன செய்ய முடியும்? அந்த காற்றை கடக்க முடியும். நார்மல்லையே போனோன்னீங்களேன், நாங்கள் போகிற நேரம் என்ன செய்ய ஆகும்? நேரம் அடி ஆகும். அங்கே போய் மீன் பிடிக்கிற டைம் மாறும். இப்படியாக எல்லாம் நேரனால நாங்கள் என்ன செய்வோம்? டீசல் செலவாகிறத நாங்கள் பார்க்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா என்ன செய்வோம்? பவர் கூட்டுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் எனக்கு பிரச்சனை வந்தாலும் அதே ஜெபந்தான், என்னதான் எதிர்காற்று அடித்தாலும் அதே ஜெபந்தான். பாருங்க, சாதாரண படகு, இன்ஜினில் இயங்கி கொண்டிருக்கிற படகுக்கே எக்ஸ்ட்ரா எரிபொருள் தேவைப்படுது அந்த காற்றை கடக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ரா அதற்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பவர் கூட்ட வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கிற எதிர்காற்றுக்கு, பிரச்சனைக்கு அதே ஜெபம், அதே தேடல், அதே வைராக்கியம், அதே தான். என்ன என்னுடைய மெத்தட் என்ன செய்யலை? மாறலை. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜெபம்
இது ஆண்டவரை தேடுகிற டைம். எனக்கு சாதகமான காற்றாக இருந்தால் அது என்னது? அது போதுமான ஜெபந்தான். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஆனால் அந்த காற்று எதிர்காற்றாக இருக்குமே, ஆனால் நாம் ஜெபம் பண்ணுகிற அந்த டைம் போதாது. நான் தேவனை தேடுகிற அந்த தேடல் போதாது, எக்ஸ்ட்ரா. ஹல்லேலூயா. நம்ம எக்ஸ்ட்ரா தேவனை தேடணும். நான் இத்தனை வருஷம் 11 வருஷம் ஆயிடுச்சு தேவன் இந்த தரிசனத்தை கொடுத்தான். 11 வருஷம் என்ன செய்கிறேன்? ஆலயத்தில் இருக்கிறேன். இல்லை, நான் ஒரு 4 வருஷமா 5 வருஷமா இருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனை வருது, திடீர்னு காணாமல் போயிடும். ஆனால் நான் அப்படியே தான் இருக்கிறேன். அப்படின்னா இன்னும் நான் ஆவிக்குரிய நிதத்தில் என்ன செய்யலை? வளரலை. இந்த வாசிங்க, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தனிமையாக ஜெபம் பண்ணிட்டு பார்க்குறாரு. அதற்குள்ள எங்கே போயிடுச்சு? படகு நடுக்கடலுக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்க, நடுக்கடலுக்கு போனதுக்கப்புறம் காற்று எதிர்காற்றாக இருக்கிறதுனால அவங்க பின்னாடியும் ஓட முடியலை, அவங்கள எதிர்த்தும் என்ன செய்ய முடியலை? போக முடியலை. எனக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் விட்டுட்டு தூரம் போய் இப்படி தான் மாட்டிக்கிறோம். பின்னாடியும் வர முடியாம, முன்னாடியும் போக முடியாம அந்த இடத்துலயே சில நேரத்தில் நம்ம பெரிய ஞானவான் மாதிரியே ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் என்னைய கொண்டு வந்தான்னு சொல்லி அந்த இடத்துலயே பாய் போட்டு தூங்கிடுறோம். உண்மைதானே? அதிக நேரத்தில் நம்ம அதைத்தான் செய்கிறோம். ஒரு பாதையை கடக்க முடியலைன்னு சொல்லி நினைங்களேன், நம்ம என்ன நினைச்சிரோம்? ஆண்டவர் அதற்கு சித்தத்தை தரலை, ஆண்டவர் இதை கடக்கிறதுக்கு பலத்தை தரலை. அப்போ ஆண்டவர் இந்த பாதையில் தான், இந்த இடத்துல தான் என்னை வச்சிருக்கிறான்னு பாயை போட்டு பெட்டை போட்டு மெத்தையை போட்டு தூக்கம்னா தூக்கம், அப்படி ஒரு தூக்கம். உண்மைதானே? ஹல்லேலூயா. ஆனா ஏன் அந்த இடத்துல கடக்க முடியலைன்னா கூட யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா சத்துரு இப்படி யோசிக்கையே விட மாட்டான். யோசிச்சுட்டா என்ன செய்வோம்? தூக்கத்திலிருந்து எழுந்து வச்சிருவோம்ல. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. ஹல்லேலூயா. அது இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும்? விழித்து இருக்கணும். கடைசி நாட்களாக இருக்குது பாருங்களேன், சத்துரு எப்படிலாம் சோதிக்கிறாங்கிறத. என்ன செஞ்சிடறான் சத்துரு? சீக்கிரம் சோதிச்சிடறான். ஒன்று நம்மளை கடக்க விட மாட்டான், இன்னொன்று இருக்கிற இடம்தான் உங்களுக்கு நிரந்தரம்னு அதிலே வச்சிரும். ஹல்லேலூயா. எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால படகு என்ன செய்கிறது? அலைவுபட தொடங்குது. ஹல்லேலூயா. நேரம் ஆக ஆக படகு என்ன ஆகுது? சேதமாகுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல வைக்கிறதற்கு என்னை தெரிந்தெடுத்தால் அந்த இடத்துல சேதத்தை கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. என்னைய சோதனையின் வழியாக நடந்து போகிறது என்னை புடமிடுவதற்கே தவிர என்னை புண்ணாக்குவதற்கு அல்ல. ஹல்லேலூயா. சத்துரு தான் என்ன செய்வான்? உடம்ப ரணமாக்குவான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? தேவனை தேடுகிறேங்கிற பேர்ல தன்னுடைய உடம்ப ரணமாக்குறாங்க. ஹல்லேலூயா. சத்துரு தான் அதை என்ன செய்வான்? நான் பாருங்க, தேவன் என்னை வழி நடத்துகிறது என்னை புடமிட மாத்திரம்தான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அந்த பாதையில தேவன் என்னை நடத்தின அதற்கான பலனை தேவன் என்ன செய்வார்? இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் தேவன் எனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்ய ஆரம்பிக்குது? படகு அலக்களிக்குது. ஹல்லேலூயா. கடல் மேலே இருக்கிறதுலேயே டேஞ்சர் என்னதுன்னா, ஆபத்து என்னதுன்னா, படகு நேராக நின்றுச்சுன்னா அது எப்பயுமே என்ன செய்யாது? ஆபத்தே இல்லை. ஒன்று எதுக்கு நிற்கணும், என்னன்னா சாதகமாக நிற்கணும். ஆனால் ரெண்டுக்கு நடுவில் போட்டு என்ன செய்யும்? குறுக்க, காற்றுக்கு குறுக்க வந்துச்சுன்னு நினைங்களேன், இந்த பக்கம் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். உடனே நமக்குள்ளே என்ன செஞ்சிடும்?
நேற்று சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டை வரைக்கும் வந்து எட்டி பார்த்துட்டு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் உங்கள் எல்லாரையும் ஒரு நாள் போட்டில் கூட்டு போய் இந்த பகுதியை வச்சு உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. போட்டு அலக்களிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி செஞ்ச பாவம் முன்னாடி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னைய அலக்களிக்கிறாரு. பாருங்க, இந்த கரையும் தெரியல, அந்த கரையும் தெரியல, எந்த பக்கம் பார்த்தாலும் கடல். இப்போ என்ன செய்யுது? போட்டு தண்ணிக்குள்ளே போய் வரும்போது உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்குமா? ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, நீச்சல் தெரியலைன்னா அதோட பயமா இருக்கும். மார்க் எடுங்களேன். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்தில் 48வது வசனம். ஹல்லேலூயா. அடுத்து வருத்தம். பாருங்களேன், பிரயாசப்பட்டு ஒரே இடத்துல இருந்தோம்னா நமக்கு என்ன வந்துடும்? வருத்தம் வந்துடும், சோர்வு வந்துடும். அதற்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம்? அதை கடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டோம். என்னதான் ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? இங்கே தான் வந்து நிற்க போகிறோம். இது அநேக நேரத்தில் நீங்கள் பட்ட பிரயாசத்திற்கு தேவன் பலனை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து ஒரு இடத்துல நிற்கலாம். இதற்கு மேலே கடக்க முடியாதோன்னு சொல்லி என்ன செய்யலாம்? சோர்ந்து நிற்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது நிரந்தரம் இல்லை மகனே மகளே. இது என்ன கிடையாது? நிரந்தரம் கிடையாது. இந்த பாதையும் நிரந்தரம் கிடையாது. இதில் கடக்கிற தூரமும் நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள வருத்தம் வரும்போது வசனம் சொல்லுகிறது, 25வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25 இரவின் 4ஆம் சாமத்தில் இயேசு கடலின் மேல். நான் மார்க்கில் படிங்களேன். மார்க் 49:48 படிங்க. எதிர்காற்றாயிருந்தபடியினால் ஹல்லேலூயா. என்ன செய்யறாரா அவரு? இங்கிருந்து பார்க்கும்போது அவருக்கு தேவன் தெரியல, ஆனா தேவனுக்கு அவங்க படுற துயரம் தெரியுது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்களுடைய பார்வைக்கு அந்த கரையும் தெரியல, இந்த கரையும் தெரியல. கடக்கிற பிரச்சனை மாத்திரம்தான். சீசர்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறாரு, அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அங்கே போராடி கொண்டு இருக்கிறத அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடி போனாலும் அவருடைய பார்வைக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாது. உங்களுடைய பார்வைக்கு தேவன் தெரியாமல் இருக்கலாம். உங்கள் பிரச்சனை மத்தியில தேவன் தெரியாம இருக்கலாம். நீங்க படுகிற துயரத்தினால தேவன் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நடுக்கடல பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கடலின் மேல நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். 48வது வசனம், மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரி 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்த அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர்கள் மத்தியில் என்ன செய்கிறாரு? அவர் என்ன நினைக்கிறாரு? அந்த பிரச்சனையின் மத்தியில் அவன் என்னைய பார்த்தான்னா என்ன செஞ்சிருவான்?
அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சோர்வுலேருந்து விடுதலை பெறுவான். அவர் என்ன செய்கிறாரு? நடந்து போகிறாரு. ஆனால் அவன் அவரை பார்த்துமே என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் பாருங்களேன், நம்ம பாவத்தில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு என்ன வேணும்? இன்னும் பயம் வரும். ஏன் நான் உள்ளே போனவன ஆண்டவர் சுட்டி காட்டுவார்ல, ஆவியானவர் என்ன செய்வார்? உறுத்துவார்ல, மனசு என்ன செய்வார்? குத்தும். என்ன செய்யும்? குத்தும். இந்த குத்துற வலி தாங்காமல் நிறைய பேர் என்ன செய்வாங்க? இந்த பக்கமே வர மாட்டாங்க. ஆண்டவர் கடந்து போகும்போது அவர்கள் தேவனை பார்த்து அது தனக்கு வருகிற ஆபத்து என்று நினைத்தார்கள். ஆவேசம், ஆவி, ஏதோ ஒரு ஆவி போகுது, நானே என்ன செய்கிறேன்? ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், ஆனால் இந்த இன்னொரு பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போய் நிற்கிறோமோ அப்போ தேவன் நமக்கு முன்பாக வந்து, மகனே மகளே நீ என்னைய பாரு, இதுவரைக்கும் நடத்தி வந்தது யாரு? நான் தான். எப்பெல்லாம் சோர்ந்து போகிறியோ, எப்பெல்லாம் கஷ்டப்படுறியோ, அப்போதான் யார் தான் நான் நடத்தி வந்தா? நான் தான் உன் கரத்தை பிடித்து நடந்து வந்தேன். இப்போ அந்த பிரச்சனையை பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற என்ன செய்யற? மறந்துட்ட. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் அதுவே நமக்கு என்னது போதும்னு நினைக்கிறோம். தேவனை விட்டு தூரம் போனோட கொஞ்சம் என்ன செய்யும்? நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே என்ன செய்யலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டூர் மாதிரியே போகிறோன்னு நினைங்களேன். பாஸ்டரோட போகிறோம். பாஸ்டரோட போனால் எப்படி இருக்கும்? அங்கிட்டு போகிற யாரையும் பார்க்க முடியாது, இங்கிட்டு போகிற யாரையும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? கூட பாஸ்டர் இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பொருள் பிடிச்சிருக்கும் பாருங்களேன், அதை கூட வாங்க முடியாது. இதே பாஸ்டர் இல்லாமல் நம்ம மட்டும் போனோம்னு நினைங்களேன், நினச்ச இடத்துல போய் நிற்கலாம். உண்மைதானே? நான் பொய்யா சொல்கிறேன்? நினச்ச இடத்துல போய் நிற்கலாம், நினச்சதை வாங்கலாம். தேவையில்லாத இடத்துல கூட போய் என்ன நிற்கலாம். பாஸ்டர் பார்க்கையா போகிறாரு. எனக்கு அநேக நேரத்தில் இப்படி தான், தேவனோடு கூட இருக்கிறத விட தேவனை விட்டுட்டு நம்ம தனிமையாக போகிறது என்ன செய்யும்? நல்லா தான் இருக்கும். பாருங்களேன், சுகரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அமிர்தமாக இருக்கும். அவங்களால என்ன செய்ய முடியாது? அது சாப்பிட்டுட்டாங்கன்னு நினைங்களேன், அது வேணான்னு சொல்லவே முடியாது. கொடுக்க சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் பின்னாடி அதனுடைய பலன் வரும்போது, சுகர் கூடும்போது, பிபி வரும்போது என்ன செய்யும்? உடம்பை வருத்தும். பாருங்க, இன்னைக்கு அநேக நேரத்தில் பாவம் அப்படி தான் செய்ய அப்படி தான் இருக்கும். சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நம்ம என்ன செய்யும்? உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் வசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்னோட நான் பாவம் செய்கிறேனே, ஆனால் நான் செத்து போகலையே, என்ன செய்யலை? மறிக்கலையே. அப்போ வசனம் பொய்யா? இல்லைங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ தொட்டா என்ன செய்வ? செத்துருவ அப்படின்னு. ஆனால் சாப்பிட்டான், செத்தானா? ஆனால் சாவு நடந்துச்சு, ஆவிக்குரிய மரணம். தேவனை விட்டு தூரம் போனாலும் என்னால் வாழ முடியும்னு அவன் நினைச்சான் பாருங்க, அதுதான் அந்த மரணம். அந்த மரணம் தான் பாவத்தின் சம்பளம். பாவம் செய்ய ஆண்டவர் விட்டு தூரம் போக இதுதான் கரெக்டுன்னு என்ன செய்வான்? சத்துரு நடத்துவான். சத்தியத்தை விட்டு என்ன செஞ்சிருவான்? தூரம் கொண்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்? அநேக நேரங்களில் தனிமையாகவே இறந்துடலாம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், நான் தனிமையாக இருந்தாலும் அவரை தனிமையாய் விட்டாலும் ஆபத்து யாருக்கு தான்? ஹல்லேலூயா. பாருங்க, இவ எல்லாம் நடந்தோன்னு ஆண்டவர் சொல்றாரு, என்னைய பார்த்து என்ன செஞ்சிருவ? நீ ஒரு நம்பிக்கை வைப்ப, ஒரு வைராக்கியம் வரும்னு நினைச்சா என்னைய பார்த்தே பயப்படுறியே அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் படுத்தும் போது உடனே பேதுருக்கு ஒரு விசுவாசம். என்ன சொல்றாரு? ஆண்டவரே
ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, ஆண்டவர் எப்போ வராரு? 4ஆம் ஜாமத்தில். ஆனால் வசனம் சொல்லுது அவங்க எப்போ போனாங்க? சாயங்கால வேளையில். கிட்டத்தட்ட பாருங்க, 4ஆம் ஜாமங்கும் போது அதிகாலை 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரை, அதுதான் 4ஆம் ஜாமம். நம்ம இப்போ இருக்கிற டைம். அப்போ சாயங்காலமே போயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ், 12 மணி நேரம் அவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க? கடலில் போராடி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம கர்த்தருக்குள்ளே வந்ததுலேருந்தோ இல்லை ஒரு பிரச்சனையில் என்றானதுலேருந்து இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? போராடிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நம்ம என்ன செஞ்சிடும்? முகத்தை சந்தோஷமாக வச்சுக்கிடுவோம். வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சொல்லுவாங்க பாருங்க. இந்த பிரச்சனையை கூட தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மீள முடியாது இருக்கிற பிரச்சனை, என்னுடைய பலத்தினால அதை என்ன செய்ய முடியலை, மேற்கொள்ள முடியாது இருக்கிற பிரச்சனையை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பேதுருக்குள்ள ஆண்டவர் பேச பேச பேதுருக்குள்ள என்ன வருது? ஒரு விசுவாசம் வருது. பாருங்க, 27வது வசனத்தில் சொல்றாரு, அவர் பயப்படுறதை பார்த்து திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான். உடனே பேதுரு சொல்றார், ஆண்டவரே நீர் தான், நான் என்ன செய்யணும்? கடல் மேல நடந்து வருகிறதுக்கு கட்டளை கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா பாருங்க. கட்டளை ஆங்கிலத்தில் என்ன இருக்கு? கமாண்ட். ஏன்னா அவர் ஒருவரால் மாத்திரம்தான் கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தவர் மாத்திரம்தான் கட்டளையிட முடியும். இப்ப பேதுரு அதை பிடிச்சுக்கிறாரு. நீங்கன்னா என்ன செய்யணும்? ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைத்தவர் யாரு? எந்த இடத்துல அடிச்சா எந்த இடம் அமருன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு? கட்டளையிடுங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு? சரி வா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் விட்டு தனிமையா போயிருக்கிறான். அந்த இடத்துல ரொம்ப ஆண்டவரோடு கூட இருந்தால் அந்த விசுவாசம் கூட இல்லை. பாருங்க, இதுக்கு முன்னாடி தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஒரு 5 அப்ப 2 மீனை எடுத்து 5000 புருஷர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. மீதம் 12 கூட நிறைய எடுத்துருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ளே இருந்த அந்த நிதி இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? போராடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த தேவனை பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ வா. ஹல்லேலூயா. பாருங்க, நானும் சகோதரனும் கடந்து போகும்போது எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சால் என்னால் என்ன செய்ய முடியாது? அதை நான் ஏற்றுக்கிற முடியாது. அவரோடு பேசுவதற்கு என்ன செய்யாது? இன்னைக்கு நம்ம அநேக நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம். அது கூட இருக்கிறவங்கள ஆலயத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல், உறவுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல், சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல், அவருக்கு சொல்கிறது என்ன செய்ய முடியலை? மன்னிக்க முடியலை, மறக்க முடியலை. பார்த்தாலே என்ன வந்துடுது? சொன்ன அந்த ஒரே ஒரு காரியம் விருது பிரதர், என்ன செய்ய முடியல, என்னால் மறக்க முடியல பிரதர். ஆனால் நம்ம ஒருபடி மேலே போயிடுவோம். என்னதுன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி மன்னிச்சிருவோம். அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு தெரியும் இப்படிலாம் நடக்குன்னு, அப்பையும் அப்படிதான் நடந்துச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யலைனா அதை மறக்கவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை. ஆண்டவரை நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய கரத்தில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே அவங்கள மன்னிக்கிறதற்கு என்ன தாங்க, எனக்கு நல்ல ஒரு கிருபையை தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அது எப்போ வரும்னா, அடுத்து கிராஸ் ஆகும்போது தான் என்ன செய்ய வரும்? அந்த பிரச்சனையும் சேர்ந்து. இவ்வளத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ வா. ஹல்லேலூயா.
அப்போ பேதுரு என்ன செய்கிறாரு? யாரை பார்க்குறாரு? இப்போ தான் யாரை பார்க்குறாரு? ஹல்லேலூயா! யாரை பார்க்குறாரு? ஹல்லேலூயா! இவ்வளோ நேரமும் அந்த சகோதரியை, அந்த பிரதரை, அந்த பிரச்சனையை, இதுதான் என்னது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவளை முட்டி மோதிக்கிட்டு இருக்குன்னு பார்த்த அந்த சிஸ்டர் இப்போ என்ன செய்கிறாங்க? யாரை பார்க்குறாங்க? ஆண்டவர் வர சொல்லிட்டாரு. உடனே அவர் என்ன செய்கிறாரு? உடனே ரெடி ஆகுறாரு. என்ன செய்கிறாங்க? ரெடியான உடனே கால் எடுத்து வைக்கிறாரு. ஆச்சரியம்! என்ன கடல்ல என்ன செய்யறாரு? நடக்கிறாரு. இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல? படகுலயே உட்கார முடியாத மனுஷன் இப்ப எதுல எழுந்து நிற்கிறான்? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! முதல் முறை அவர் என்ன செய்யறாரு? இன்னும் உற்சாகம் ஆயிட்டார். அப்ப அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அது யாரு தான்? தேவன் தான். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஆச்சரியம்! என்னன்னா, முதல்ல என்ன நடந்திருக்கு? ஒரு காலை எடுத்து வச்சு ஒரு காலை படகுல வச்சிருப்பாரு. செக் பண்ணுவோம்ல நம்ம. அந்த கால் தண்ணியில உள்ள போகாம என்ன செஞ்சிருக்கு? தண்ணி மேல நிக்குது. அவருக்குள்ள விசுவாசம் வந்தோன்னே படகுல இருந்த காலை எடுத்து என்ன செய்யறாரு? கீழே வைக்கிறார். இப்போ வச்சுட்டு மறுபடி தண்ணியை பார்க்குறாரு. என்ன செய்யுது? ரெண்டு காலுமே எதில் நிற்கிது? கடலில் நிற்கிது. ஒரே சந்தோஷம். மற்றவங்களாம் எங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஹல்லேலூயா! இன்னைக்கு அநேக நேரத்தில் எப்படின்னு தெரியுமா? நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது உள்ள ஆவி என்ன செய்யும்? அனலாயிரும். அப்படியா பிரதர்? ஆமாம் பிரதர், நான் வீட்டுக்கு போனோட இன்னைக்கு முழங்கால் போடுறேன். முழங்கால் தான் பிரதர், நான் முட்டி போட்டு ஜெபிப்பேன் பிரதர். வீட்டுக்குள்ளே போனோட என்ன ஆயிரும்? காத்து போன பலூன் மாதிரியா? ஹல்லேலூயா! இது நடக்குது. ஹல்லேலூயா! இங்கே பாருங்களேன், இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது. ஒருத்தவங்களை மன்னிக்க முடியல, மறக்க முடியலைன்னா எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட 11 வருஷம். எல்லாருமே 11 வருஷம் கூட இருந்தீங்கன்னா இல்லை இருந்திருக்க மாட்டேன். சில 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். இத்தனை வருஷத்தில் எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்போம், எவ்வளோ பைபிள் வசனங்களை படிச்சிருப்போம். ஆனாலும் என்ன செய்ய முடியல? மன்னிக்க முடியலைன்னா அதுதான். இது பேதுரு மாதிரி நம்ம என்ன செய்வோம்? வெட்டணும்னா வெட்டிடுவார், இறங்குனா இறங்கி வந்துடுவார். பின்னாடி இருக்கிற எதையுமே என்ன செய்ய மாட்டார்? யோசிக்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை மறுதளிப்பேன்னு, அவரோட ஏற்று நிற்பார். அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? நான் எத்தனை வருஷம் அவங்க கூட இருந்தேன். அவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க, அவங்கள நம்பாதீங்க, என்னைய மட்டும் என்ன செய்யுங்க? நம்புங்க. ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல ஓடுறதே நீ தான்டா. என்ன செஞ்சிருவ? நீ தான் முதல்ல ஓடுவ. ஏன்னா நம்மளை விட நம்மளை பற்றி யாருக்கு தான் அதிகமாக தெரியும்? நம்மளை படைச்சவருக்கு தான் அதிகமாக தெரியும். ஹல்லேலூயா! இப்போ 2 காலம் எங்கே இருக்குது? தண்ணியில் இருக்கு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு. ஆச்சரியம் தாங்க முடியலை. இவ்வளோ ஆச்சரியம் வந்தோடனே சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடானா, அவர் படகுல இருக்கும்போது வந்த காற்று இன்னும் அதிகமாக அவருக்கு மேலே வருது. உடனே அவர் ஸ்டன்னாகி அங்கிட்ட திரும்புறாரு. சட்டுன்னு எங்கே போயிட்டாரு? தண்ணிக்குள்ளே போயிட்டாரு. ஹல்லேலூயா! இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? படகுலையே இருந்திருப்பேன், இவ்வளோ நேரம் நான் என்ன செஞ்சுட்டேன்? இவ்வளோ காற்று கடலில் படகுல இருந்துட்டேன். சும்மா இருந்தவனை உசுப்பேத்தி வான்னு சொல்லி விட்டு இப்போ என்ன செஞ்சுட்டாரு? உங்க வச்சுட்டாரு. ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்றாரு, நானா உன்னை உள்ள முக்கி விட்டேன். என்னைய பார்த்துட்டு தானே நீ வந்த. இவ்வளவு பிரச்சனை நீ கடல் மேல நிண்டில, ஏதாவது நடந்துச்சா? நான் நிற்கும் போதே நீ பிரச்சனையை நோக்கி பார்க்கிறிய. யார் நிக்கிறா? சமுத்திரத்தை படைத்தவர் எங்க நிக்கிறாரு? கடல் மேல நிக்கிறாரு. என்னைய பார்த்து நீ வந்துட்ட, அந்த பாதை எனக்கு வேணாம், அந்த வேதனை வேணான்னு வந்துட்ட, திரும்ப ஏன் நீ அங்க பார்க்கிற? அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்யுமா? இதை செய்யாதேன்னு சொன்னா அதை எப்படியாட்டி செஞ்சு பார்த்துறணும். ஹல்லேலூயா! ஒரு பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லைனாலும் இதை திறந்து பார்த்துறாதேன்னு சொன்னோம்னா நம்ம மனசு என்ன செய்யும்? இல்லை என்ன இருக்கும், என்ன இருக்கும்? 1 மணி நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் கொட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு கடைசியில் என்ன செய்வோம்?
உள்ள எண்ணமே இருக்காது. எனக்கு அதே மாதிரி தான் பிரச்சனை. அது ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாலும் அதுக்குள்ளே நான் தலையை விட்டுட்டு தான் ஆண்டவரை வருவேன். இப்போ என்ன செஞ்சிட்டாரு? இல்லை போகிறாரு. இப்போ பழி யார் மேலே தான் விழுது? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. நான் பேசாட்டில் படகுலையே அவங்களே மாதிரியவே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டாட்டு இருந்திருப்பேன். கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டீங்க? அல்லேலூயா. அந்த நேரத்துலையும் அவருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் வருது பாருங்க. ஆண்டவரை என்ன செய்யுங்க. அல்லேலூயா. பேதுருவை மட்டும் புரிஞ்சுக்கிறவே முடியாது. பின்னாடி போனால் ஒரே நட்டா பின்னாடி போயிடுவார். விசுவாசம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் முந்தி வந்துடுவார். இப்போ என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை நிறைச்சிங்க. ஆண்டவர் நீங்கள்லாம் தூக்குவீங்களா? இப்போ பாருங்க, நம்ம புள்ள வருது, கையை பிடிச்சிக்கிட்டே வருது, என்னைய பார்த்துக்கிட்டே வருது. அது பாதி தூரம் வந்துட்டு பஸ் வரும்போது அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இப்படி வந்து கீழே விழுந்துருச்சு. போய் தூக்கணும்னு தோணும். ஆனால் உள்ளே இருக்கிற ஈகோ என்ன செய்யாது? இடம் கொடுக்காது. நான் சொன்னேனா இல்லையா? அங்கே பார்க்காதன்னு சொன்னேன்ல, உன்னை யார் அங்கே போன? 2 அடியை போட்டுட்டு அப்புறம் தூக்குனா தான் மனசு என்ன செய்யும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கரத்தை பிடிச்சி. அல்லேலூயா. அவர் பார்த்தோன்னு சொல்றாரு, நீரே ஆனால் என கட்டளையிட உம்மால் முடியும். ஆனால் உண்மை பார்த்து நான் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமும் நான் பிரச்சனையை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா நான் ஆண்டவருக்குள்ளே இருந்து என்னால் ஏன் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலை? ஏன் இதை என்னால் சமாதானப்படுத்த முடியலைன்னா என்கிட்ட என்ன இல்லை? அல்லேலூயா. சொல்லுங்க, தூக்கம் வருதா? அல்லேலூயா. எத்தனை பேர் தூங்குறீங்க? ஒரு ஏசி போட்டாவே நல்ல ஜில்லுன்னு இருக்கு. 4 ஏசியை வேற ஃபாஸ்டர் போட்டு விட்டாரு. கண்ணு வேற ஏற ஏற சொருகுது. அல்லேலூயா. பிரச்சனையை மேற்கொள்ளணும்னா பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடியவர் எனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. தீர்வு இல்லாம பிரச்சனை என்ன செய்யாது? சால்வ் ஆகாது. இப்போ பாருங்களேன், எல்லா பிரச்சனைக்கும் இப்போ பாருங்க, கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் எரர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, அதுக்கு ஒரு தியரி இருக்கு. இந்த பேட்டர்னில் உள்ள போனால் என்ன ஆகும்? அது சரி செய்யலாம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கு? தீர்வு இருக்கு. அது எப்படி போகணும்னா இந்த தியரின் படி, தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தின்படி என்ன செய்யணும்? போகணும். கையை பிடிச்சி என்ன செய்கிறாரு? தூக்கிட்டு அவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படும்? எனக்கு அநேக நேரத்தில் சந்தேகம் ஒரு மனுஷன் என்ன செஞ்சது? ஃபர்ஸ்ட் அவர் என்ன சந்தேகப்படுறாரு? வந்தவர் இயேசுதானான்னு சந்தேகம். அடுத்து உள்ளே போயிட்டாரு. அடுத்து என்னது? இவர் என்னை கூப்பிட்டாரா உண்மையிலுமே அப்படிங்கிற சந்தேகம். அடுத்து உள்ளே முங்கினதுக்கப்புறம் என்னது? இவர் உண்மையிலுமே இயேசுதானா? அல்லேலூயா. அதனால தான் அவர் கேட்குறா, நீரேயானால். இன்னும் எனக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல. அதனால தான் அவர் அந்த வார்த்தை சொன்னார், நீரே ஆனால் நான் என்ன செய்யணும்? ஏன்னா மனுஷனால் என்ன செய்ய முடியாது? கடல் மேலே நடக்க முடியாது. ஒரு மாய மந்திரம் பண்ணி ஒருத்தவன் நடந்து வந்துட்டாலும் அவன் நடந்து போவானே தவிர இன்னொருத்தவனையும் நடக்க வச்சு கூட்டு போக முடியாது. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் படைத்தவர். அவர் சொன்னால் ஆகும், கடலையிட்டால் அல்லேலூயா. மார்க்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களை கடந்து போகிறவர் போல என்ன செஞ்சாராம்? கடந்து. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போவார். அது எதற்காக? நம்ம நினைப்போம் நம்மளை விட்டுட்டு போறாரு, என்ன செஞ்சிட, ஒரு பிரச்சனை வந்தோன்னே நம்ம அவரை விட்டு வெளியே வந்தோன்னே விட்டுட்டு போறாரு அப்படின்னு. அது இல்லை, நான் நிற்கிறேங்கிறத அவர் காட்டுறதுக்காக தான்
அவர் நமக்கு முன்னாடி வந்து என்ன செய்கிறாரு? நமக்கு வார்னிங் கொடுக்குறாரு. நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம அதையே நினைச்சிரும், நம்ம அதையே தப்பாக புரிஞ்சிடும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை விட்டுட்டு போயிடுவேன் பயன்படுத்துகிறாரு. இன்னைக்கு நீங்கள் தான் நம்மளை பற்றி நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோம் நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பேதுருவை கூப்பிடும் போதே அவர் என்ன செஞ்சிட்டாரு? கடல் மேலே கால் வச்சுட்டாரு. யோசிக்கலை. ஒருவேளை யோசிச்சுட்டு நீங்கள் என்னை பக்கத்தில் வந்துட்டு என்ன செய்யுங்க? கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா இந்த காற்றை முதல்ல என்ன செய்யுங்க? அமர பண்ணுங்க, அப்புறம் நான் என்ன செய்கிறேன்? கடல் மேலே. எந்த ஆர்கியுமே யார் பண்ணலை? சில நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடும் போதே என்ன செஞ்சிடணும்? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் காலை வச்சிடணும். யாருக்கு தெரியும்? கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் கால் பட்டோன்னு நிற்கலாம். ஆண்டவர் அதற்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம். நீங்கள் கால் வைக்கிற வரைக்கும் அது புரண்டு வருகிறது தான். அது எப்போ நம்முடைய கால் படுகிறதோ அது மண் குவியல் போல நிற்கும். ஹல்லேலூயா. செங்கடலை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு நிற்கும் போது தேவன் சொல்லுகிறாரு மோசைட்ட, கோல் என்ன செய்ய? சமுத்திரத்தில் நீட்டு. ஆண்டவர் செய்கிறது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போதே கூப்பிடும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்முடைய ஈகோவை, நம்முடைய பகையை, நம்முடைய கசப்பை விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். பாருங்களேன், அரசாங்கம் அதாவது சட்டத்தில் ஒரு இடம் இருக்குது. என்னென்னா, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சவனாக இருந்தாலும் சிறைச்சாலை போனதுக்கப்புறம் நன்னடக்கத்தை வச்சு என்ன செய்வாங்க? அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு வாழ்கிறதற்கான வாழ்க்கை, அவன் திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு நிதை யார் கொடுக்கணும்? சட்டம் கொடுக்குது. சட்டத்தோட காரணம் என்னன்னா, மனுஷன் கொல்றது சட்டத்தோட என்னது கிடையாது. ஒரு திருடனை பிடிச்சிட்டு போய் அடிச்சு உதைச்சு தூக்குல போடுறது சட்டத்தோட நீதி கிடையாது. சட்டம் எதுக்குன்னா, அவன் திருடாமல் இருக்கிறதற்காக. அவனை கொண்டு போய் திருத்தி அந்த இடத்துல கொண்டு போயிடுறது. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு பகைமையில நின்றுக்கிட்டு இதற்கப்புறம் என்ன இல்லை, வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்னொரு சான்ஸை கொடுக்குறாரு, இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறாரு. நீ வான்னு சொல்லும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும்? அது எதிர்காற்றாக இருந்தாலும் சரி, அது நம்ம கடக்க முடியாத காற்றாக இருந்தாலும் சரி, காலை எடுத்து வச்சோட தான் என்ன ஆகுது? அவனுக்கு தெரியுது முன்னாடி இருக்கிறது யாரு? என்னை அழைத்தவ. பேதுருவை என்ன சொல்லி அழைச்சாரு? அல்லேலூயா. இருக்கீங்களா? மீன் பிடிச்ச மனுஷனை கொண்டு போய் கடல்லையே தேர்ன மனுஷனை கூட்டு போய் கடல் மேலே வச்சே வித்த காட்டுறாரு. அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்தே அவர் யாரு? மீனவன். எத்தனையோ காற்றை பார்த்துருப்பாரு, கடலை பார்த்துருப்பாரு. அப்படிப்பட்ட மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கடலை வச்சு பயன்படுத்துறாரு. பாருங்களேன், கடலை வச்சு என்ன செய்யறாரு? இத்தனை வருஷத்துல அவன் கடல்ல நீஞ்சு இருக்கலாம், நடந்திருக்க முடியாது. இத்தனை வருஷம் அந்த பிரச்சனையில உங்களை அனுபவம் கை கொடுத்துருக்கலாம், ஆனால் அது தீர்வை கொடுத்துருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா அதனால தான் பேதுருவை பாருங்க, எத்தனை பேரை காட்டிலும் அவனுக்கு நல்லா தெரியும், இந்த காற்று, இந்த கடலில் ஒரு மனுஷன் போட்டுலேயே நிற்க முடியாது. அங்கே ஒரு மனுஷன் என்ன செய்கிறாரு? கடல் மேலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதோட இவருக்கு ஆசை வந்துருச்சு. சின்ன வயசில் நம்மளாம் என்ன செய்வோம்?
இதை செஞ்சால் நல்லா இருக்கும், இதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு கடன் மேலே இருக்கிறவனுக்கு என்ன ஆசை இருந்திருக்கும்? ஒன்று மீனை அதிகமாக பிடிக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆண்டவர் போகும்போதே அற்புதமே என்ன தான் செஞ்சார்? அவன் கனவுலேயே பார்க்காத மீனை கொடுத்தாரு. இப்போ அடுத்து என்ன செய்கிறாரு? இந்த கடலில் நீ போட்டில் போயிருக்கிற, படகுல போயிருக்கிற, நடந்து போயிருக்கிறியா, வா நடந்து கூட்டு போகிறேன்னு என்ன செய்கிறாரு? நடக்க வைக்கிறார். இது எப்போ நடந்துச்சு? ஹல்லேலூயா! இது எப்போ நடந்துச்சு? அவர் கூப்பிடும்போது, அவன் சந்தேகப்படாமல் காலை வைக்கும்போது. ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் கூப்பிட்றாரு. அந்த பாவத்தை விட்டுட்டு வான்றாரு, அந்த கசப்பை விட்டுட்டு வா, அந்த ஈகோவை விட்டுட்டு வா அப்படி. நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல அவங்கள வரட்டும், பிரைஸாக சொல்லு, முதல்ல அவங்க சொல்லு, அவங்க சொன்னாதான் நான் என்ன செய்வேன்? பிரைஸாக சொல்லு. நம்ம ஏதாவது சொன்னோம்னா தொண்டை வரைக்கும் வந்துச்சு பாஸ்டர், அவங்க மூஞ்ச இப்படின்னு சொன்னாங்களா, வந்தது அப்படியே ஜீர்ணிச்சிச்சு. நிறைய சபைகளில் நடக்குது. ஹல்லேலூயா! இன்னைக்கு எல்லா பாஸ்டருக்கும் சேலஞ்சாக இருக்கிற என்னன்னு தெரியுமா? 2 ஆத்மாவும் ஒட்ட வைக்கிறது தான். பேயை விரட்ட சொன்னால் போய் விரட்டிடுவார். ஏதாவது சுகம் இல்லை, காய்ச்ச, தீர முடியாத வியாதி என்ன செஞ்சுருவார்? தீர்த்து வச்சுருவார். ஆனால் 2 விசுவாசிக்கு மத்தியில் வர்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஏன் தெரியுமா? இந்த பக்கம் பேச முடியாது, அந்த பக்கம் பேச முடியாது. இந்த விசுவாசிட்ட பேசினா அந்த விசுவாசி என்ன செய்யறோம்? போயிடும். ஹல்லேலூயா! ஆனால் அதற்கே ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்காரு? நல்ல ஒரு பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் ராஜ்யத்தை கெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ராஜ்யத்தில் ஒரு செங்கல் எடுத்து வச்சா ஒரு செங்கல் இடிஞ்சு விழுது, ஒரு செங்கலுக்கு மேலே ஒரு செங்கல் வச்சா அந்த செங்கல் என்ன செய்யுது? இந்த செங்கல் ஏன் மேலே இருக்கக்கூடாது, அந்த செங்கல் மேலே தூக்கி வை. ஹல்லேலூயா! ஆண்டவர் கூப்பிடும் போதே வந்துருங்க. ஆண்டவர் கூப்பிடும் போதே வந்தீங்கன்னு நீங்கள் முங்குனாலும் அவர் என்ன செஞ்சிருவார்? தூக்கிடுவார். அவர் கூப்பிடும் போதே நீங்கள் வந்தீங்கன்னு நினைங்களேன், பிரச்சனையில் நீங்கள் மூழ்கிற மாதிரி இருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருவார்? தூக்கிடுவார். அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் தடுமாறி ஊந்து வந்தாலும் என்ன செய்ய முடியாது? கடக்க முடியாது. ஹல்லேலூயா! அடுத்து பாருங்க 31வது வசனம், மத்தேயு. மறுபடியும் எப்ப அவர் முங்கி மிதந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு? கை கொடுக்குறாரா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உடனே. ஹல்லேலூயா! இன்னைக்கு நமக்கு நினைங்களேன், அதை ஏற்று கொண்டு வர்றதுக்குள்ள பல யுகம் கடந்து போயிடும். ஆமாம், அந்த பாஸ்டர் சொன்னது கரெக்டு தான், இருந்தாலும் அப்படின்னு இழுக்கிறதுக்குள்ள அது என்ன செஞ்சிடும்? அவன் முங்கி அவன் ஆண்டவரே நீ ரட்சியம் சொன்ன அவன் அந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனை மத்தியிலும் நீங்க கூப்பிடும் போது அவர் உங்கள் நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த மருத்துவமனையிலனா 24/7 போட்டிருக்காங்க தெரியுமா? அங்கே போனால் கூட ஒரு சில நேரத்தில் என்ன செய்வாங்க? டாக்டரு இப்போதான்ப்பா போனாங்க. ஆனால் என் தேவன் அப்படி சொல்ல மாட்டார். என்னப்பா இப்போ வந்திருக்கிற, நான் இப்போ தான் என் டியூட்டியை முடிச்சுட்டு கதவை சாத்தினேன், இப்போ வந்து நிற்கிற. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவ உறங்குவதும் இல்லை தூங்குவதும். அதனால தான் இன்னைக்கு ஆராதனையில் போனோம். என் தேவன் என்ன செய்யறது இல்லை, தூங்க மாட்டார். பாருங்க, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சரீர பிரகாரமாக நான் என்ன செய்ய முடியலை, தூங்க முடியலை. பாருங்க, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஐசியூவில் இருக்குது, மணி 12 ஆயிடுச்சு,
தூக்கம் வருமா? ஏன் தூக்கம் வரல? அதான் எப்பயுமே என்னது 12 மணினா என்ன தூங்குற டைம் தான். நம்மளுடைய பாடி அதுக்கு தான் என்னதாயிரும், ப்ரிப்பேராக இருக்கும். ஆனால் 12 மணி 1 கிடக்குது, 2 கிடக்குது, 3 கிடக்குது, டைம் கடந்து போகுதே தவிர என்ன வர மணிக்கு? தூக்கம் வர மணிக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறது என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம். அல்லேலூயா. இப்படி சாதாரண தேவன் இந்த உலகத்தில் கொடுத்த நம்முடைய பிள்ளைக்காக, தகப்பனுக்காக, தந்தைக்காகவே நம்ம இவ்வளவு பார்க்கும்போது, உங்களை என்னையும் படைத்தவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு வேதனைப்படும் போது அவர் எவ்வளோ துயரப்படுவார். அதனால தான் ஆண்டு கூப்பிட்ட உடனே என்ன செய்கிறாரு? இருக்கிறார் 24/7 எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே நான் பெங்களூரில் கூப்பிட்டாலும் அவர் வந்து என்னை பார்ப்பார். ராமேஸ்வரத்தில் கடல் மேலே இருந்து கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வார்? இல்லைப்பா, நீ கடல் மேலே இருக்கிற, எனக்கு என்ன கிடைக்கல, நீ போட்டில் போயிடுச்சா, எனக்கு என்ன கிடைக்கல, போட்டு கிடைக்கலப்பா, நான் எப்படி உன்கிட்ட வர்றது? அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே படகுல அவங்க தத்தளிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு போட்டு வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரா? இல்லை வேற யாராவது அவங்க கூப்பிடுற வரைக்கும் என்ன செய்வோம்? இருந்து வேடிக்கை பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரா? அங்கே பிரச்சனைன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு, மனசு கேட்கல, ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிட்டாரு? நடக்க ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவரை பார்த்து கொண்டு இருக்கிறாரல்ல, உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் பாருங்களேன், ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் இந்த கடல் மேலே இந்த அநேக மனுஷர்களுக்குள்ள ஆண்டவர் சீசர்களை பழக்குவித்ததுனால தான் அவர் இல்லாத போது வைராக்கியமாக எழும்ப முடிஞ்சிச்சு. பாருங்க, ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் யாரு பேதுரு 2 பேருக்கு மத்தியில் என்ன செய்ய முடியலை? இயேசுவை அவரோடு நான் தான் இருந்தேன்னு அவனால் என்ன சொல்ல முடியலை? சொல்ல முடியலை. இப்போ 3000 பேர் கூடியிருக்கிற இடத்துல சொல்கிறான், நீ குத்தி கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். இவ்வளோ வைராக்கியம் எப்படிங்க வந்துச்சு? 2 பேருக்கு முன்னாடியே ஆண்டவரை பற்றி பேச முடியலையே. என் அன்பு முன்னாடி என்ன செய்ய முடியல? ஆண்டவரை பற்றி பேச முடியலையே. அப்புறம் எப்படி ஆண்டவர் என்னைய பயன்படுத்துவார்? நீ பாருங்களேன், அநேக நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடும் பார்த்தீங்களா? நமக்கு நண்பர்களை பற்றி பேசினோட என்ன செஞ்சிடும்? கோபம். நீ எப்படி அவனை பற்றி பேச? அவன் அந்த இடத்துல இல்லவே இல்லை, ஆனால் நமக்கு என்ன செய்யுது? கோபம். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவரை தூசிக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். நம்மள்டே என்ன சொல்லுவாங்க? என்ன செஞ்சிட்டார் உனக்கு பெருசா? நீ இவ்வளோ ஒக்காலத்து வாங்கிட்டு வாரியே, உன் வாழ்க்கை மாறுச்சா? அல்லேலூயா. சொல்லுகிறவர்கிட்ட சொல்லுங்க, நான் இன்னும் ஜீவனோட இருக்கேன். அல்லேலூயா. இன்னும் ஜீவனோட இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அற்புதம் உனக்கு நடந்துச்சுன்னு சொன்னா சொல்லுங்க. கடந்த நாட்களில் எத்தனையோ மரணம் நடந்துச்சு, ஆனால் என் வீட்டில் தேவன் சுக செய்தியை வைத்திருக்கிறார். எத்தனையோ விபத்து நடக்குது, நான் போகிறத பார்க்குறேன், ஆனால் அந்த விபத்தில் ஆண்டவர் என்னை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பெருசாக என்ன செஞ்சிட்டாரு? எத்தனையோ பேர் தூங்க போகிற மனுஷன் எந்திக்கிறது இல்லையே, நான் தூங்குறேன், எந்திக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமாக பாதுகாத்துக்கிட்டு வர்றாரு பாருங்க. கல்லுத்தடைக்கு இறந்தவனும் இருக்கிறான், எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டில் தப்புன மனுஷனும் இருக்கிறான். அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைனா, ஹல்லேலூயா, அவர் கிருபை மாத்திரம் இல்லைனா இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நானும் இல்லை. ஆண்டவர் கொடுத்த பெரிதான ஒரு ஸ்லாக்கியம், கிருபை இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன், உனக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? இன்னைக்கு ஆண்டவர் இந்த உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறதே ஆண்டவர் பெரிய, எத்தனை வருஷம் ஆண்டவர் ஜீவனை தர்றாரோ அத்தனை வருஷமும் அவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு அவர் செஞ்சது ஒரு அற்புதம் போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனால, பணத்தால, அதிகாரத்தினால எல்லாத்தையுமே வாங்க முடியும். உலகத்தில் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பதவியை வச்சு, காசை வச்சு, பணத்தை வச்சு, பேக்ரவுண்டை வச்சு எதையும் மறுச்ச ஒரு மனுஷன் அவனால் என்ன செய்ய முடியாது. தனக்கு வருகிற நோயை
அந்த பணத்தை வச்சு தனக்கு வருகிற அந்த சாவை என்ன செய்ய முடியல, மரணத்தை என்ன செய்ய முடியல, தடுக்க முடியலையே. ஆனா என் தேவன் மரணத்துக்குள்ளா போன என்னைய என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு ஜீவனோடு வைத்து உங்களுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறாரு. இதோட பெரிய அதிசயம், அற்புதம் என்ன வேணும்? ஹல்லேலூயா. ஆனா இதை கேட்கிறவங்கள்ட்ட நம்ம சொல்லுகிறதுக்கு என்ன வரல, மனசு வரல. ஹல்லேலூயா. இப்ப வந்தோன்னே சில நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, தேவன் மேல சந்தேகப்படுறோம். இது தேவன் தானா, தேவன் கொடுத்ததானா? நான் சொல்றேன், அதை அப்படியே திருப்பி உங்க பிரச்சனை மேல சந்தேகப்பட்டு பாருங்களேன், இது பிரச்சனை தானா? ஹல்லேலூயா. நீங்க தேவன் மேல சந்தேகப்படுகிறதற்கு பதிலாக உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான பிரச்சனையை பார்த்து, இதெல்லாம் பிரச்சனை தான், இதெல்லாம் பிரச்சனையா? நம்ம கடந்து போகும்போது நம்ம செய்வோம், ஒரு பிரச்சனை வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, நான் என்ன செஞ்சிட்டேன், கடந்து வந்துட்டேன். உங்களுடைய தேவன் மேல விசுவாசத்தை வைங்க, உங்களுடைய பிரச்சனையின் மேல சந்தேகத்தை வைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க வசனம், மத்தேயு 14 32வது வசனம். என்னமாக அவர்கள், யார் அவர்கள்னா யாரு? பேதுரு அல்ல, சீசர் அல்ல, சீசரோடு கூட இயேசு கிறிஸ்து படகுல ஏறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் விழுந்து விழுந்து அந்த பிரச்சனை படகுல நான் மட்டும் ஏறி ஏறி உட்காந்துக்கிறேன், பிரச்சனை எப்படியே தான் இருக்குது. ஆனால் வசனங்கள், அவர்கள் ஏறின உடனே என்ன செஞ்சிருச்சு, காற்று அமர்ந்து. ஹல்லேலூயா. ஆனால் இது ஆங்கிலத்தில், ஆங்கில பைபிள் வச்சுருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வாசிங்களேன். என்ன செஞ்சிச்சு அது? என்ன வெர்ஷன்? என்கேஜ். ஆனால் கேஜேவியில் எப்படியாவது சொல்லுகிறது ஜீஸ்ட் அப்படின்னா என்னது, நிறுத்தப்படுது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், வண்டி சீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ரோத ஓடும், இன்ஜின் என்ன ஆயிரும், சடனாக என்ன ஆகும், ஆஃப் ஆயிரும். அதான் சீஸ் ஆயிடுச்சு. என்ன மெக்கானிக்கல் பார்த்துட்டு என்ன சொல்லுவார், இன்ஜின் என்ன செய்யிருச்சு, சீஸ் ஆயிடுச்சு. அப்போ நிறுத்தப்படுதுன்னா அப்போ யாராவது தொடங்கி வச்சுருக்கணும்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஸ்டாப்னு சொல்கிறாரு, நிற்கிது. ஆனால் இன்னொரு வருஷனில் என்ன செய்யுது, நிறுத்தப்படுது. ஆங்கில அப்படிதே மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படுது அந்த காற்று. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை அனுமதிக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்காத எந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை, வரலை. ஒரு சின்ன அசம்பாவிதத்தை உங்களுக்கு நடக்குதுன்னா மேபி ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அதே ஆண்டவர் கூட இருக்கும்போது அதை ஏன் நிறுத்துறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு என்ன செய்ய முடியாது, இவனால் இவ்வளவுதான் தாங்க முடியும், என் பிள்ளை இதுக்கு மேலே சிரமப்படுறதை என்னால் என்ன செய்ய முடியலை, பார்க்க முடியலை. சரி, ஏன் ஆண்டவர் இந்த பெருங்காற்றை வர வைக்கணும், ஏன் சீசர்களை போக வைக்கணும், ஏன் அவரே போய் அவர்களை காப்பாற்றணும்? மார்க்கில் எப்படியா சொல்லுகிறது, மார்க்கு 6வது அதிகாரத்தில் 52வது வசனத்தில், ஹல்லேலூயா. அவர்கள் இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா கடினமாக இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, அதுக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன முடியலை, அதை ஏற்றுக்கிற முடியலை. எப்படி நடந்துச்சு அவங்களுடைய இருதயம்? அங்கே அப்பத்தை குறித்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரே தொடங்குறான்னா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. இருதயம் எப்படி இருக்கு? இந்த கடினத்தின் நிமித்தம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த கடினத்தை உடைக்க நினைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா பார்வோன் கிட்ட ஆண்டவர் போய் மோசையை பேச சொல்றாரு. பேச சொன்னோட என்ன செஞ்சிட்டான்? ஒத்துக்கிட்டான். சரி, இவ்வளவு வாதம் வந்துருச்சு, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கு மேலே இருந்தோம்னா நமக்கு நம்மளுடைய ஜனங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு இங்கிட்டு திரும்பினதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்வனுடைய இருதயத்தை கடினம். ஒவ்வொரு அற்புதம் நடந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்வன் என்ன செய்வான்? சரிப்பா நீங்கள் போங்கப்பா. ஆண்டவர் என்ன செய்வார்? இருதயம் கடினம். ஆண்டவர் கடினப்படுத்தினால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இவரே என்ன செய்கிறாரு? போய் கேளுன்றாரு. அவரே என்ன செய்கிறாரு? முட்டுக்கட்டையும் போடுறாரு. அவன் கூப்பிடும் போதே இவர் போயிருந்தா என்ன நடந்திருக்கு? எந்த பிரச்சனையும் வந்திருக்கிறாரு. ஜனங்க பயந்துருக்க மாட்டாங்க, அவங்க பாட்டில் போயிருப்பாங்க. ஆனால் அவன் கூப்பிடும்போது அவன் விட்டுருந்தானா பார்வன் என்ன சொல்லியிருப்பான்? இத்தனை ஜனத்தையும் நான் என்ன செஞ்சேன்? இவ்வளோ நாள் பாதுகாத்து நான் உங்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சேன். சொல்லுவானா மாட்டானா? ராஜாக்கள் என்ன செய்வாங்க? பார்வனை போட்டுருவாங்க. இத்தனை ஜனங்களை அவன் போஷிச்சான், இத்தனை ஜனங்களை என்ன செஞ்சிருக்கிறான்? சொந்த ஊருக்கு. அவனுக்கு எவ்வளோ பெரிய மனசு தெரியுமா? இதுவே அவனுக்கு என்ன ஆகும்? ராஜ்யம் விரிப்படும். ஆண்டவர் நினைச்சாரு, நீ அவனை அனுப்பலை, நான் உன்கிட்ட இருந்து அவரை என்ன செய்கிறேன்? கூட்டிகிட்டு போகிறேன். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கடினப்படுத்த. இந்த இடத்துல அவங்களுடைய இருதய கடினம் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். இதில் வேற எங்கேயே கொண்டு போய் கற்றுக் கொடுத்துருந்தாலும் இவ்வளவு நேர்த்தியாக நடந்திருக்குமான்னு தெரில. ஆனால் ஆண்டவர் கரையை காணாத ஒரு இடத்துல கொண்டு வந்து இங்கே ரெண்டே காரியம்தான். ஒன்று, நீ என்னைய பார்க்கணும், இல்லைன்னா பிரச்சனையை. இதே கரையாக இருந்தால் என்ன இருந்திருக்கும்? நடக்காம நிலத்துல இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா ஓடி வேமா போய் மாமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாரு. மாமியை கூப்பிட்டு என்ன செஞ்சிருவாரு? வேமா போய் மனைவி கிட்ட போய் சொல்லுவாரு. நண்பர்கள் இடத்துல கூப்பிட்டு வருவாரு. அங்க இருக்கிற அநேக ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாரு? இந்த பிரச்சனையை சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க ரெண்டே காரியம் தான். அந்த பிரச்சனை, இன்னொன்று தேவன். ரெண்டுல நீங்க எதை செலக்ட் பண்றீங்க, எந்த பக்கம் போக போறீங்கிறத வச்சுதான். அதனாலதான் ஆண்டவர் நேர்த்தியான பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. வாங்க, இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டே பாதை தான் இருக்குது. ஒன்று எதிர்காற்று, இன்னொன்று நமக்கு சாதகமான காற்று. ஒருவேளை ஆண்டவர் உங்களை எதிர்காற்றின் வழியாக நடத்தினா அந்த இடத்துல தேவனோடு நடப்பீர்களே, ஆனால் அந்த காற்றும் நமக்கு சாதகமான காற்றாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்த்தோம் எப்படி எதிர்காற்றுக்கு அதிக எரிபொருளோ, அதிக டீசல், அதிக என்ன செய்யறோம், பலன் தேவைப்படுதோ, அதே மாதிரி சாதகமான காற்றுக்கு அதிகமா டீசல் தேவைப்படாது. அதிகமா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பிரயாசப்பட தேவையில்லை. அந்த அடிக்கிற அலை நம்ம போகிற தூரத்தோட சீக்கிரமா என்ன செஞ்சிடும், போய் அந்த இடத்துல சேர்த்தோம். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நான் குறித்தத, அவர் குறித்தத, அவர் நினைத்த நேரத்துல என்ன செய்வா, கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிரச்சனை, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய படகுல இருக்குன்னா ஒரே காரணம், அவர் நம்மோடு கூட இல்லை. ஹல்லேலூயா. அதே படகுல பிரச்சனை தீருதுன்னா அவர் என்ன செய்யறாரு, நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் படகில் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். அவர் என்னோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். இன்னைக்கு இந்த படகுங்கிறது என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கை போதும்னு சொல்லிட்டு நான் போனேன்னா அந்த வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு ஒரு காற்று போதும். ஹல்லேலூயா. கடலா இருந்தா என்ன, பெரிய சமுத்திரமா இருந்தா படகை தாண்டியா உள்ள தண்ணி வந்துட போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு சின்ன காற்று, ஒரு சின்ன ஓட்ட போதும் அந்த படகு மூழ்கடிக்கு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள இருக்கிற சின்ன கசப்பு நம்மளை கவுத்துரும். சின்ன வெறுப்பு. நான் பாருங்க, காலையில என்னச்சு, நான் எப்பேற்பட்ட ஆண்டவருக்காக முக்கியத்துவம் கொடுத்தாலும் வசனம் சொல்கிறது, உன்னை போல பிறரையும் நேசின். ஏன்னா என் கண்ணுக்கு முன்ன தெரிகிற என்னுடைய சகோதரனிடத்துல நான் அன்பா இல்லைன்னா கண்ணுக்கு தெரியாத தேவனிடத்துல எப்படி அன்பா இருக்க முடியும்? தேவன் எப்படி ஏத்துக்குருவார்? ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஓட்ட போதுங்க ஒரு படகு மூழ்கடிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன காரியம் போதும், ஒரு சின்ன மீறுதல்கள் போதும், ஒரு சின்ன பாவம் போதும், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை போதும், பெரிய ராஜ்யம், சவுலோட ராஜ்யம் விழுந்ததற்கு காரணமே கீழ்ப்படியாமைங்கிற ஒரு சின்ன காரியம் தான். சவுலுடைய வாழ்க்கை முடிஞ்சதற்கு காரணமே சின்ன கீழ்ப்படியாம. அதே இடத்துல தாவீதினுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது காரணமே சின்ன கீழ்ப்படிதல் நிமித்தம் தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த படகுல தண்ணி வரக்கூடாது, ஓட்ட விழக்கூடாதுன்னு இருப்போமே. ஆனா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, நீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சிறு ஓட்டையா இருக்கலாம் ஆண்டவரே, அந்த சிறு மீறுதலா இருக்கலாம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சின்ன பிரச்சனை ஆண்டவரே, ஆண்டவரே சின்ன கசப்புல, ஆண்டவரே சின்ன வெறுப்புல, ஆண்டவரே நான் மட்டும் நடந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே, என்னால மன்னிக்க முடியாதபடிக்கு, என்னால அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே பிரச்சனையின் மத்தியில நான் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்த்தவனா இருந்தோம் ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற என்னுடைய சகோதரனிடத்துல என்னுடைய அன்பை காட்ட முடியலனா ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய மீறுதலுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமத்திற்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய மீறுதல்களை ஆண்டவரே சின்ன காரியம், நாங்க இது சின்ன காரியம் தானே ஆண்டு, நாங்கள் விட்ட காரியத்துல எங்களுடைய படகு மூழ்கிடக்கூடாது ஆண்டவரே. நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய படகா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு ஓட்டை அந்த படகையும் மூழ்கடிச்சிடும். கண்ணுக்கு தெரிகிற ஓட்டையா இருந்தா அதை சீக்கிரம் என்ன செஞ்சிடலாம், அடைச்சிடலாம். ஆனா பாருங்க, எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவுல நீங்க பெரிய ஒரு ராஜ்யத்தை அமைச்சாலும் சரி, அந்த சின்ன ஓட்டை, கண்ணுக்கு தெரியாத சின்ன காரியத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு நினைங்களேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சத்துரு முழுங்கிடுவான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாம போயிருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே கேள்விக்குறியா மாற்ற அளவுக்கு அந்த சின்ன காரியம் போதும். சின்ன காரியம் தானேன்னு கொடுத்து நீங்க அதில் மேல பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க கொடுங்க, அந்த காரியத்தை நினைச்சு பாருங்க, அந்த காரியத்தை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் மன்னிக்காம இருந்தேனா, அன்னும் மன்னிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிரச்சனையின் மத்தியில் உண்மை தேடாம இருந்தனா, என் தேவன் தேடுவதற்கான பலத்தை தாங்க ஆண்டவரே. பிரச்சனையின் மத்தியில உம்மை நோக்கி பார்க்க பலன் தாங்க ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உம்மை மறக்கிற ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு போகிற காரியத்தை